வாங்கப்பா. இப்போ இந்த கொய்யா செடியை பற்றி ஒரு டிப்ஸு தான் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டே நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குது, பூ பிஞ்சுலாம் இருக்குன்னு. இப்போ அதில் ஒரு சின்ன டிப்ஸு. ஏன்னா முனையை கிள்ளி விடுங்க, கொழுந்தை கிள்ளி விடுங்கன்னு நான் சொல்லுவேன். அது சில பேருக்கு புரியாதுல்ல, அதனால் நான் கட் பண்ணி காட்டுறேன். எப்படின்னா கொழுந்து 4 இலை 3 இலையை விட்டு கட் பண்ணிடணும். பிஞ்சு பூ இல்லாத இடத்துலலாம். பூ இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற தழையை வெட்டிட்டாதான் அந்த பூவும் பிஞ்சும் நல்லா முத்தும். பூக்கள் கொட்டாத இருக்கும். அந்த பூக்களுக்கும் இதுக்கும் காய்க்கும் சத்து போய் சேரும். அதனால் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு கார்டனில் இருக்கிற செடிங்களை கட் பண்ணி விட்டு வளங்க. மழை நேரத்தில் நல்லா தளன்னு வளரும். எல்லாத்துலேயும் பூவும் பிஞ்சும் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸுகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு, பூக்கள் எவ்வளோ இருக்குது. சின்ன செடி தான் இது, பார்த்துக்குங்க.